ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். எல்லா கடவுளையும் அப்படி தான் நம்ம வேண்டுறோம். நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. சரியா? வாங்க சாப்பிட்லாம். சாதம் இருக்குது, கேரட் பொரியல் இருக்குது, இனிப்பு சட்னி இருக்குது, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டெல்லாம் சாம்பார். இந்த விரத நாளை நினைக்கும் போது எங்கள் அம்மா ஞாபகம் தான் எனக்கு வருது. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க 4 பேரையுமே. ஆனால் நல்லா படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நல்லா வேலை கிடச்சி நல்லா வந்துட்டாங்க. 2 பேருமே சம்பாரித்தாங்க. அம்மா அப்பா 2 பேருமே நல்லா வந்துட்டாங்க. அண்ணனை பூனேயில் போய் மெரைனிங் படிக்க வச்சாங்க. தம்பி இங்கே காலேஜில் படிச்சுட்டு போய் ஐஐடி கிண்டியில் படித்தான். படித்து முடிச்சுட்டு அவரும் வேலைக்கு போனார். பெரியவர் பாதி நாள் வேலைக்கு போனார். அப்புறம் வந்துட்டார். அவர் பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என் தங்கச்சி டபுள் எம்ஏ, ஹிந்திலேயும் எம்ஏ, தமிழ்லேயும் எம்ஏ அப்படி படிச்சிருக்கா. நானும் ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் தான் என்னை விட்டாங்க. அந்த நாள்லாம் 1 இயர் தான் டீச்சர்ஸ் ட்ரைனிங். அதை முடிச்சுட்டு ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் முடித்தேன் நான். இது உடம்பு முடியாதால என்னை எங்கேயுமே பெரும்பாலும் அம்மா வெளியே விட மாட்டாங்க. அப்பாவுமே சரி, தூரம்லாம் எங்கேயும் படிக்கலாம் அனுப்ப மாட்டாங்க. இங்கேயே கையோடு வச்சுக்கோன்னு ஒரு டேடி. அதே மாதிரியே எனக்கு ஓடி போச்சு. இந்த விரத நாள்னு சொன்னோம்னா இந்த நாளையில் தான் நல்லா சமைப்பாங்க அம்மா. இது நல்லா ஸ்கூலுக்கு போகிறதால எதையோ 2 சமைச்சு கொடுத்துருவாங்க, நாங்களும் சாப்பிட்ருவோம். ஆனால் லீவு நாளில் சப்பாத்தி, பூரி, கறி, குருமான் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த விரத நாளில் மட்டும் வெள்ளிக்கிழமைன்னு பார்த்திங்கன்னா ரசம் என்ன, கூட்டு என்ன, பொரியல் என்ன எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. மதியத்துக்கு மேலே நாங்கள் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிட்டர்ன் டைம் கிடச்சா வருவாங்க. அப்படி இல்லையா அவங்க ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க. ஜபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. அது ஒரு அரை மணி நேரம் கையை நல்லா விரித்து முட்டி போட்டு 2 கையை விரித்து அப்படி தான் ஜபம் பண்ணுவாங்க. அவங்க பண்ண ஜபத்தாலேயோ என்னமோ தெரியல, இன்னைய வரைக்கும் நான் எங்கள் தங்கை இருக்கா, மீது 2 பேரும் போயிட்டாங்க, அண்ணன் தம்பி 2 பேரும். இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக எங்கள் அம்மா அப்பாவை நான் கடைசி வரைக்கும் பார்த்து எடுத்து போட்டதாலேயோ என்னவோ தெரியல, என் குடும்பமும் என் பிள்ளைங்களும் என் பேர பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க. ஆண்டவனுக்கு கோடான கோடி நன்றி. நல்லதே நினைக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கணுவாங்களே. இதுதான் என்றைக்குமே எப்பவுமே யாருக்குமே தப்பு நினைக்க மாட்டேன். யாராவது 2 அடி அடித்தாங்கன்னா கூட கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்னை பற்றி பின்னாடி பேசுனாங்கன்னா கூட கேட்டு போயிட்டே இருப்பேன். நான் அவங்களா தேடி வர்ற வரைக்கும் தேவையில்லாத நான் யாருக்கிட்டேயுமே வச்சுக்க மாட்டேன். என் பிள்ளைங்களை தவிர்த்து வேறு யாருக்கிட்டேயுமே ரொம்ப போய் நெருங்க மாட்டேன் நான். என் பிள்ளைங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன். என் பசங்க, என் குழந்தைங்க, என் பேர பிள்ளைங்க, எனக்கு அதான் முக்கியம். இதுதான் உலகம். மீதி வெளியே யாருக்கிட்டேயுமே ரொம்ப வச்சுக்க மாட்டேன். போவேன், வருவேன். இப்போ கூட கோயிலுக்கு இட்டுட்டு போகிறாங்க, வர்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க, கொள்கிறாங்க. இருந்தாலும் என் ஃபேமிலி, என் குட்டி ஃபேமிலி எனக்கு ஆகாது. அந்த குட்டி ஃபேமிலியோட தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுது. என்னமோ ஆண்டவர் இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சதுக்கு நன்றி. இந்த பெரிய முதல் வெள்ளிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமை ஜபமும் பண்ணணும், சாப்பாடும் சமைக்கணும், யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது கொடுக்கணும். நான் இங்கே இருக்கிற வாட்ச்மேனுக்கு கொடுப்பேன். சரி பார்ப்போம், அவர் வந்திருக்காரா என்னன்னு தெரியல. டப்பாவில் கோயிலுக்கு போகும்போது கொண்டு போய் கொடுத்தேன்னா சாப்பிட்டுடும். நன்றி நன்றி. நீங்களும் இந்த மாதிரி விரத நாளில் யாருக்காவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு முடிஞ்சதை கொடுங்க. அவங்களுக்குன்னு செய்ய வேணாம். நம்மக்கிட்ட இருக்கிறது முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுங்க. நன்றி நன்றி. ஆண்டவனுக்கு கோடி நன்றி.